நானும் இப்போ தான் உங்கள் கூட சேர்ந்து தான் படம் பார்க்குறேன். எனக்கு உண்மையிலே நான் என்ன கதை கேட்டேனோ அந்த கதை இதில் இருந்திருக்கு. ரக்ஷனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற ரொம்ப நான் முதலே சொன்னேன் இல்லையா, எங்களை விட இதில் அந்த சின்ன பையனை நடித்தவன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பான்னு. அப்படி ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கான். முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருக்காங்க. எடிட்டர் சார் கரெக்டாக அது அந்த கதையை மட்டும் எங்கேயும் போகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார் வரல, அவர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாருக்குமே இந்த டயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் உங்களையெல்லாம் பார்க்கையில் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அந்த பிடித்தலோடு உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். ஏதாவது கேள்வி இருந்தால் இயக்குனர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சார், என்னுடைய ஊர் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் சார். அங்கே என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அதை கதையாக பண்ணோம். அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அது கதைக்கான ஒரு கான்ஃப்ளிக்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. அதன் அடிப்படையில் தான் கதையாக பண்ணோம். ஸ்டில் போராடிட்டு இருக்காரு. ஆமாங்க சார். மூலப்பத்திரம் இல்லாமல் கொடுப்பாங்களா சார்? இப்போது நம்ம மூலப்பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம காப்பி வந்து போட்டு வாங்கலாம் இல்லைங்களா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ அந்த மாதிரி வந்து போலியாக எடுத்து பண்ணது தான் இது. எல்லாமே ஃபோர்ஜரிங்கிறது தான் நம்ம கதையை. எல்லாமே ஃபோர்ஜரி அப்படிங்கிறது தான் நம்ம கதையை சார். எஸ் சார். எஸ் சார். ஆனால் கடைசியாக அந்த குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அவங்க அப்பா பேசுகிறதா பேசும்போது டைலாக் சொல்லுவார். பின்னாடி வந்து அக்பரும் காமிச்சிருப்பீங்க. ஏன் அம்பேத்கரை காட்ட மறந்துட்டீங்க சார்? ஆக்சுவலாக என்னென்னா அது எதுவும் பிளான் பண்ணதில்லை சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் தான் போட்டிருக்கீங்க சார். என்னன்னா இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து திடீர்னு போய் எடுத்தோம். நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. அந்த ஸ்கூல் வந்து ஒரிஜினல் ஸ்கூலு. அது யதார்த்தமாக இருந்தது ஆல்ரெடி. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. அங்கே இருந்த ஸ்டிக்ஸு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒட்டி இருந்தது. உண்மையான ஸ்கூல் அது. ஸோ அங்கே ஷூட் பண்ணோம். அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணோம். நிச்சயமாக எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது சார். ஸ்கூலு எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே கல்வி கற்கிறத காமராஜர் போட்டால் கூட கேட்க மறந்துட்டீங்களேன்னு தான் சொல்ல வரேன் சார். தான் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே கல்வி வேணும்னு போராடினவங்க. அக்பர், சிவாஜி இவங்கெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்கிறாங்க. தவிர நம்மளுக்கு கல்வி மிக முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகிறோம்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளோ முக்கியமான இடமா இருக்குது. அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு தோணுச்சு சார். நிச்சயமாக அது வந்து எங்கள் ஆர்ட் டைரக்டரோ நாங்களோ பிளான் பண்ணதில்லை. ஒரிஜினல் ஸ்கூலில் ஒட்டி இருந்தது ஆல்ரெடி. அந்த இடத்த நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். நிஜமாக நாங்கள் வந்து எந்த இன்டென்ஷனோடும் அதை நாங்கள் பண்ணல சார். கோர்ட்டு காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோர்ட்டுக்கெல்லாம் எங்கே ஸ்கிரிப்ட் எப்படி இது பண்ணீங்க? நேரில் போய் யாரும் இது பண்ணீங்களா சார்? சினிமாத்தனமான கோர்ட்டுனா அது வேறு மாதிரி சார். அந்த கோர்ட்டு அந்த இது ரொம்ப இயல்பாக இருந்தது சார், என்னோடய நண்பர்கள் சில பேர் வக்கீலாக இருக்காங்க. அவங்களோட சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அவங்க கொடுத்த ஐடியா படி தான் ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி பண்ணோம் சார். சார், நாங்கள் அவரோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கதையோட கேரக்டரைசேஷன் அந்த கன்னியப்பன் எழுதி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு சில டீட்டெயில் பண்ணும்போதே தெரிஞ்சுது இதுக்கு வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற ஒரு ஆக்டர் தேவைன்னு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ சார் முதல்ல இருந்தார். ஸோ சாரை முயற்சி பண்ணேன். அன்பழகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். சார் கிடைச்சதுனால நாங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம் சார். ஏன்னா சரியான ஆப்ஷன் அது. இந்த மாதிரி கேஸில் கீழ்கோர்ட்டு இவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ணுறவங்க கீழ்கோர்ட்டோட நின்ற மாட்டாங்களே. அடுத்து இதே பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. எஸ் சார். நாங்கள் வந்து இதோட கதையை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டுக்கு பண்ணுவோம். பார்ட் 2ல வரும் சார். எஸ் சார். எஸ் சார். சமீபத்தில் இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு. எஸ் சார். அப்போ நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோ தலையீடு இல்லை சார், ப்ரொடியூசர் தலையீடு இல்லைன்னு சொல்லுங்க. இந்த படத்துக்கு அந்த மாதிரியான தலையீடு அதான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னா சந்தோஷம் தான் சார். அதே மாதிரி இருந்ததா தலையீடு? இல்லைங்க சார். எனக்கு முழு சுதந்திரம் இல்லை சார். முழு சுதந்திரம் இருந்தது. கதை விஷயத்தில் வந்து எனக்கு யாரோட தலையிடும் இல்லை. அது தயாரிப்பாளராகட்டும், நடிகர்களாகட்டும், மற்ற தொழில்நுட்ப கலைஞராகட்டும், யாரோட தலையீடும் இல்லை. நான் நினச்சது எடுக்க முடிஞ்சது. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது அனைவருக்கும் நன்றி சார்.
சொல்லுங்கள் சார் 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 அதான் தாய் பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னா நம்ம காப்பி அப்ளிகேஷன் வாங்குறோம் இல்லைங்களா, அது நம்ம வந்து சார் பதிவாளர் நடக்கிறது 10 வருஷத்துக்குள்ள நடக்குது, இல்லை 3 வருஷம் நடக்குது, அது எப்படி இல்லை சார் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்லை சார், இவரோட பத்திரம் தொலைஞ்சி போகலை. நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு தாய் பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் வாங்கலாம் இல்லைங்களா? கதைப்படி நான் சொல்கிறேன், இவரு தான் இல்லை சார், இவரோட அப்ளிகேஷன் தொலைல, இவரோட பத்திரம் தொலைவே கிடையாது. இவரோட பத்திரம் தொலைல. இவரோட பத்திரத்தை ஃபோர்ஜரியாக வேற ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து காப்பி அப்ளிகேஷன் எடுத்து, அதான் சார் காப்பி அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் சார். தாய் பத்திரம் தொலைஞ்சி போனாவோ காணாமல் போனாவோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து அதோட காப்பி அப்ளிகேஷன் எடுக்க முடியும். இது எல்லாமே ஒரு பெரிய கார்பரேட்டு அவங்க பண்ண ஓஎல் ஸ்கேமு அப்படி பண்ணும்போது அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லை இப்போ எந்த ஊழல்னாலும் ஒன்றும் நடக்காது. வில்லங்க சர்டிஃபிகேட் வேணுமா, அது வேணும், பட்டா வேணும், ஆதார் கார்டு வேணும், இவ்வளோ இந்த தான் நடக்கும். சும்மா கொடுக்க மாட்டேன். இல்லை சார், நான் சொல்லிடுறேன். என்னென்னா இப்போது ஒரிஜினலாக இப்போ என்னுடைய வீட்டு பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைனாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்க முடியும். இது ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து யார், பேங்க் மேனேஜரு தான் அந்த ஃப்ராட் எல்லாமே பண்ணுறது. அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்குறது. பேங்க் மேனேஜர் தான் வேற யாரும் சார், பேங்க் மேனேஜர் தான் லோன் சார், ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க. படமும் 1.25 மணி நேரம் தான். ஸோ முன்னாடி பரபரங்கிற மாதிரி நான் ஒரு சாங்கை போட்டு கொடுங்க. இல்லை இப்போ அயோத்தி வந்து எப்படி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிச்சோ, கண்டிப்பாக இந்த படமும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம். மக்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த நம்பிக்கை ஒரு படத்துல அவ்வளோ சாங் அவ்வளோ இருந்தது. கண்டிப்பாக அவேர்னஸ் கிரியேட் பண்ண படம் தான். கண்டிப்பாக நான் அதை தான் படம் சூப்பராக இருக்குது. ஒரு 2 சாங் இருந்தால் இந்த மாதிரி ரசிகர்கள். நன்றி. எனக்கும் பிடிக்கும். பார்ட் 2ல் போட்டுருவோம். கண்டிப்பாக பண்ணிடுவோம். இன்ட்ரோலுக்கு மேல நல்ல அருமையான நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணுது. நிச்சயமாக ஓரளவு வேகம் வருது. நிச்சயமானது. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா தூக்க முடியாது. என்னன்னா ஃபுல்லாக டயலாக் போயிட்டு இருக்கு. டயலாக் ஓரியன்டாக போயிட்டு இருக்கும்போது அதுக்கு மியூசிக் கொடுத்தோம்னா டயலாக் அடிவாகும். ஸோ அதனால் அது மோஸ்ட்லி அதை அண்டர் ப்ளே தான் பண்ணியிருக்கோம். ஓகே ட்ரை பண்ணுறேன் அடுத்தது. வக்கீலா வந்து ஏன் தினந்தோறு செலக்ட் பண்ணீங்க? நல்லா இருந்தது சார். அது என்னன்னா இல்லை அப்படி இல்லை சார். நான் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு, நான் வாலாஜப்பேட்டில் அந்த மாதிரி ஒரு நிஜமாக ஒரு வக்கீல் இருக்கார். அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ரெகுலர் லாயருக்குள்ளே அடங்க மாட்டார். அவரை பற்றி சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. அவர் ஒரு வெரைட்டியான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன். அது அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இவரை செலக்ட் பண்ணேன். அதுமாதிரி கோர்ட்டு சீன் கூட ஹீரோயிசத்தை உயர்த்துறேன்னு சொல்லி ரொம்பலாம் வைக்காமல் ரொம்ப அழகாக என்ன பண்ண முடியுமோ ஒரு படிக்காதவர் கொஞ்சமாக படித்தவங்களால அதை அருமையாக பண்ணியிருக்கீங்க. நன்றி சார், நன்றி. ஸ்டோரி சொல்லும்போது வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லா ரிகவரி பண்ணுறீங்க, அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா இப்போ நாங்களே கேட்குறோம், என்ன கேட்குறோம்? இல்லை, உங்கள் கேள்வி எனக்கு இருந்தது. உங்கள் கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்போது நான் உண்மையிலே பாதிக்கப்பட்டவரை நான் சந்தித்தேன். அப்போ அவர்கிட்டருந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொன்னது வந்து எனக்கு, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு முதல் லொக்கேஷன் போகும்போது அவர் தான் வண்டி ஓட்டினார். அவருடைய இதில் இருக்கிற முக்கால்வாசி அவரோட உண்மை சம்பவம். அவர் லைஃப்பில் மாட்டி, ஆனால் இன்னும் அவர் வெளில வரல. இன்னும் அதுக்கான அந்த லோனு போராடிக்கிட்டு காசை கட்டிகிட்டு இருக்காரு. அப்படிங்கையில் அது பாதிக்கப்பட்டவனே சொல்லும்போது நான் அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை. இருக்கு. சார், அந்த மாதிரியான ஒரு சில ஸ்கூல் இருக்குது. அதை நம்ம வெளியே காட்டுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணது. ஒரு சில ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குங்க சார். அதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலா? இல்லை சார், கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் இல்லை சார், எப்படி சார் கிளைமேக்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே சார்? இல்லை, அந்த சார் சொன்னாங்களே அந்த 3 லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்கின ஸ்கூலு சார். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல்.
நான் இப்போ எங்கேயுமே கவர்மெண்ட் ஸ்கூல் அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து சேர்க்க மாட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி என் பசங்க சேர்க்கணும்னா சிபிஎஸ்சியோ இங்கிலீஷ் மீடியம் தாண்டி இப்போ சிபிஎஸ்சி வந்துருக்கு. இதுதான் வருது. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்கன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு படமாக கூட எனக்கு சொல்ல வரீங்க. சார் ஆக்சுவலாக என்னென்னா இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயும் வந்து பணம் டிமாண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து அட்மிஷனுக்காக வந்து கோரிக்கை வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே யார் ஒன்றா படிக்கலான்ற ஒரு வசதி வாய்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து நல்லபடியாக தான் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து வெளியே காட்டணும் சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். அதனால தான் அதையும் சொல்லியிருக்கோம். விஜய் சாரை செலக்ட் பண்ண காரணம் என்ன? அவர் ஒரு சட்டை ஒரு லுங்கி கொடுத்தா கடைசி வரைக்கும் நடிப்பார் சொல்லிட்டாங்க. நீங்களே பண்ணீங்களா இல்லை அவர் ஏற்றுக்கலாம்? சார் நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமாக இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவசியன்றது நான் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நினச்சிட்டேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ வலிகள் வேதனைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கமான அந்த முக அசைவில் கண்ணில் சின்ன சின்ன பாடி லாங்குவேஜில் இதெல்லாம் காட்டணும். இதுக்கு வந்து கை தேர்ந்த ஒரு நடிகர் எனக்கு தேவைப்பட்டாங்க. ஆமாம், அது வந்து நிச்சயமாக வந்து இவருடைய கடந்த கால படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இருக்கப்பட்டிலே பார்த்துருப்போம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாதம் கழிச்சு தான் நான் வந்து சாரை புக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸோ இவர் கிடைச்சா நல்லா இருக்குன்றதுனால தான் நான் முயற்சி பண்ணேன். நல்ல வேலையாக எனக்கு கிடைச்சாரு. கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விவசாயிகள் மேலே ஒரு மதிப்பு ஒரு இதாக இருந்தது. இன்னைக்கு உள்ள விவசாயிகளுக்கு என்னது வந்து நீங்களாம் ராணிப்பேட்டை அவங்க நிலைமை எப்படி இருந்தது? புரியல. கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. விவசாயிகள் மீது பரிவு பண்ணுறது. நீங்கள் வந்து இந்த படப்பிடிப்புக்காக வேலூர் ராணிப்பேட்டெல்லாம் போனீங்களா? அங்கே இருக்க விவசாய நிலைமை இல்லை, நான் ஃபஸ்ட்டு முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான். நம்ம விவசாயம்னு பார்க்கும்போது நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஷ்டியை வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊரில். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் உள்ள அந்த அன்றாய் ஜெட்டி அந்த பாக்ஸர் அதை போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்க அவங்க காலையில் வந்து என்னெல்லாம் நாற்று நடணும் அதை நடலாம் நட்டிட்டு 11 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு படம் பார்க்க போகிறது வெளில போகிறது. அந்த காலையில் 4 மணி 5 மணிக்கு வந்து ஒரு 11 மணி வரை வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. இது ரொட்டீனாக அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போது வந்து நாம் விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதெல்லாம் ஒன்று அப்பா மாமா தாத்தா அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் நான் அந்த ஊரில் பார்க்கல ஒரு 20 வயசு பையன் 22 வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்குறான். ஆனால் வேறு வேலைக்கு போகிறானா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கானு தெரியாது. ஆனால் 11 மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டு போகிறான். அது எனக்கு புதுசாக இருந்தது. அதான் தெரியாது. வாங்க தமிழ் தெரியுமே சொல்லுங்க. ஆமாம் யூத்து தான். குழந்தைக்கு தாயா நடிக்கிற ஒத்துக்கிட்டீங்களே. அடுத்த படத்துல டைரக்டர் வந்தாரு என்ன போன அடுத்த படத்துல கேட்கல. அடுத்த படத்தில் போன படத்தில் தாயாக இருந்தீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு கேட்குறேன். இல்லை, நான் அடுத்த படம் பண்ணிட்டேன். அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டைரக்டர் இது வரைக்கும் கேட்டதில்லை. அவங்க நன்றி சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? நடிகர்களே சொல்றாங்க நான் வந்து என்னை தாயா நடிக்க மாட்டேன்னு காரணம் என்ன? ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல அவங்க வந்து இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல அண்ணே. நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசவா? சொல்லுங்க. இல்லண்ணே, என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்கே வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே. ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல, அதில் ஒரு ஆள் நான் தான். மேடம் அதே மாதிரி விதார்த் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் விதார்த் சார் அப்படியே இருந்தாலும்
அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் பெரிய ரேஞ்சு போயிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல அதை பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லி தான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். சாமுத்திரிகா லட்சணம்லாம் இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, நல்ல கதை, பிசினஸ் இருக்கு, தியேட்டர் கிடைச்சிருக்கா? கிட்டத்தட்ட அது எங்கள் தலைவர் தான் சொல்லணும். நானும் உங்கள் கேள்வியோட வாங்க சொல்லுங்கள் தலைவா. எஸ் சார். எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த தேட்டர்லாம் கிடைச்சிருக்கு. நியர்லி 80 தேட்டர் கிட்ட போட்டிருக்கோம் சார். இல்லை சார், அடுத்தடுத்த நாட்களில் அதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் டேரக்டர் சார் அதே மாதிரி அண்ணனை கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க. ராணிப்பட்ட பக்கம் என் பாப்பா சித்தப்பா பையனை பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் மூத்த அண்ணனாவே தெரிகிறாரு. அந்த தம்பி வந்து எப்பா சரிப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு. அது சார், அது எங்கள் ஊர் பக்கம் என்னென்னா வயசில் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் ஏப்பா அங்கே வாப்பா வந்து இவர் அண்ணன்ல கூப்பிடணும். ஏன் அப்பா அப்பான்னு சித்தப்பா இவர் ஓ வயசில் என்ன சார் பெரிய வித்தியாசம் இருக்கப்போ அந்த மாதிரி கூப்பிடுவோம். நான் எங்கள் பெரியப்பா புள்ள அவருக்கு வந்து இப்போ 65 வயசு ஆகுது. ஆனால் அவர் வாப்பா பாப்பா வந்தப்பறம் அதில் நடிச்சிருப்பார் ஒருத்தர், அவர் எங்கள் பெரியப்பா புள்ள. அவர் கூப்பிட்றப்போ நான் வாப்பா அப்படி தான் கூப்பிடுவேன். உண்மையில இது வந்து ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம். ஆமா. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க வந்து அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா, இல்லை உங்க சைட்ல இருந்து டேரக்டர் சொன்னாங்களா? இல்லை அது ஆக்சுவலி வந்து குழந்தை வந்து டைரக்டரோட பையன். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எடுக்கல. ஃபஸ்ட்டு முதல் நாள் அவனே சாரே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஷை தான், பொண்ணுங்கக்கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் நான் எப்படி சார் பண்ணுறது? இல்லை 2 நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம். டேரக்டர் குழந்தையனால உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆமாம்.